ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வெண்டைக்காயை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் மசாலா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். சாம்பார் சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், அப்புறமா வெறும் சாம்பார் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அந்த வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு வெண்டைக்காய் வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் அந்த பிசு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த நூலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் வெண்டைக்காய் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து பெரிய வெங்காயம் 1, ஒரு 6-7 பூண்டுப்பல், லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேணாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து அதிகம் பசிய தேவையில்லை. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை கலந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கலந்து விட்டாச்சு. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா வடையெல்லாம் போய் அந்த வெண்டைக்காய் அந்த தக்காளியிலாம் இந்த மசால் பிடிச்சி நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. அந்த தக்காளி வந்து கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன வெங்காயம் நான் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்டைக்காய் கூட இந்த மாதிரி சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ்ஷாக தானே நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடோட இந்த வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது போல் வெண்டைக்காய் மசாலா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.